வணக்கம். தினசரி வானிலை ஆய்வறிக்கை 2024 நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை காலை தமிழ்நாடு வானிலை ஆய்வறிக்கை. இன்று அதிகாலை முதலே வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்கள் மழை பொழிந்து வருகிறது. இனிமேல் வரும் நேரங்களில் மழையின் தீவிரம் படிப்படியாக அதிகரிக்க உள்ளது. இன்று மதியத்திலிருந்து தொடர்ந்து மழைப்பொழிவு பொழிய இருக்கிறது, கனமழை பொழிவாக. இன்றைய வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் நீடிக்கும் ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வுகள் எப்படி ஏற்படுத்தப் போகும் கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை மற்றும் காற்றுடன் அதீத கனமழை எங்கெல்லாம்? மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் மழை எப்போது தொடங்கும்? இன்று உருவாகும் தற்காலிக புயல் எங்கு எப்போது கரையை கடக்க இருக்கிறது? இதனால் தமிழகத்தில் ஏற்படுத்தப் போகும் பாதிப்புகள் என்ன என்பதை பற்றிய எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை. காலை வணக்கத்துடன் ராஜா. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன போலேயே நேற்று பார்த்திங்கன்னா வட தமிழகத்தில் மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா இல்லை. சில இடங்களில் பார்த்திங்கன்னா சாரல் மழையாக பார்த்தாக்கா இருந்தது. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நேற்று அதிகாலையே பார்த்திங்கன்னா நம்ம இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகராமல் ஒரே இடத்துலையே பார்த்தாக்கா இருந்தது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 3 கிலோமீட்டர் என்ற வீதம், இல்லை 2 கிலோமீட்டர் என்ற வீதத்தில் தான் பார்த்திங்கன்னா அது நகர்ந்தது. அதனால் மழைப்பொழிவில் பார்த்தாக்கா தீவிரம் அடையலை. ஆனால் இது வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு நேற்று மாலையிலிருந்தே பார்த்திங்கன்னா நகர தொடங்கியிருக்கு. கொஞ்சம் வேகமான நகர்வாகவே பார்த்தாக்கா எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தாக்கா இது நகர தொடங்கி தற்பொழுது தமிழக கடற்கரையை நோக்கி பார்த்தாக்கா தமிழக பகுதிகளை நோக்கி பார்த்தாக்கா வந்து கொண்டிருக்கிறது. அதனால் மழைப்பொழிவானது இன்று நள்ளிரவே பார்த்தாக்கா தொடங்கியிருக்குங்க. மழைப்பொழிவு இன்று நள்ளிரவு 11 மணியிலிருந்தே பார்த்திங்கன்னா சென்னையில் பல்வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா மழை பெய்ய தொடங்கியிருக்கு. சென்னையில் பலத்த காற்றுடன் மழை வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக சேப்பாக்கம், மயிலாப்பூர், அண்ணா சாலை, திருவல்லிக்கேணி, நுங்கம்பாக்கம், அசோக் நகர், தியாகராய நகர், சைதாப்பேட்டை, வடபழனி, கிண்டி, ஆலந்தூர், ஆதம்பாக்கம், ஈக்காட்டுதாங்கல், அம்பத்தூர், கொளத்தூர், ராயப்பேட்டை, மயிலாப்பூர், மேற்கு மாம்பலம், போரூர், வலசரவாக்கம், ராமாபுரம், ரங்கநல்லூர், வில்லிவாக்கம் ஆகிய பகுதிகளில் பார்த்திங்கன்னா நல்ல மழை, பலத்த காற்றுடன் பார்த்திங்கன்னா மழை பொழிந்து வருகிறது. மேலும் சென்னையின் புறநகர் பகுதிகளான தாம்பரம், வண்டலூர், பெருங்களத்தூர், மறைமலை நகர் போன்ற பகுதிகளிலும் பார்த்திங்கன்னா மழை பொழிந்து வருகிறது. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களான காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் காற்றுடன் பரவலாக மழை பொழிய தொடங்கியுள்ளது. மேலும் அதிகாலையிலிருந்தே பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் தற்போது பலத்த காற்றுடன் கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் மழை பொழிய தொடங்கியுள்ளது. இந்த மழையானது படிப்படியாக பார்த்தாக்கா அதிகரித்து மாவட்டங்கள் முழுவதுமே மழை பொழிய தொடங்க இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் 45 முதல் 60 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும். பலத்த காற்றுடன் மழை பொழியக்கூடும். அடுத்த கடற்கரை அருகில் உள்ள மாவட்டங்களுக்கும் பார்த்திங்கன்னா வரும் நேரங்களில் மழை பொழிய இருக்கிறது. தற்போது சென்னை முதல் நாகப்பட்டினம் மாவட்டம் வரை மழை பொழிய தொடங்கியுள்ளது. அதிகாலையில் இன்று மதியம் முதல் பார்த்திங்கன்னா மழை பார்த்திங்கன்னா தீவிரமடைந்து ஒரு தொடர் மழையாக இருக்கக்கூடும். ஒரு அதீத கனமழை பொழிவாக இருக்கக்கூடும். குறிப்பாக இன்றைய ஹாட்ஸ்பாட் பார்த்திங்கன்னா எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு விழுப்புரம் மாவட்டம், புதுச்சேரி, கடலூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்பாட் அதிக மழை பெறக்கூடிய ஒரு பகுதியாக பார்த்தாக்கா இருக்கும். வானிலை அமைப்பு: தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகப்பட்டினத்திற்கு நேர்கிழக்கே சுமார் 310 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் 350 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 390 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. தற்போது வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் சொல்லிட்டு நேற்றே பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. நேற்றுக்கு முந்தைய நாள்லேருந்தே பார்த்தாக்கா புயலாக மாறும் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது எதிர் திசையின் வலுவான காற்றின் காரணமாக இது புயலாக உருவாவது பார்க்க தடைப்பட்டு கொண்டே வந்தது. அதுக்கப்புறம் நேற்று மாலை இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் என்ன சொன்னாங்க, இது ஒரு மறுநாள் காலை, இன்று காலைக்குள்ளே பார்த்திங்கன்னா இது ஒரு தற்காலிக புயலாக பார்த்தாக்கா மாறிடும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க.
ஆனால் இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சித்துன்னு சொல்லலாம். ஏன்னா வாய்ப்பே இல்லை சொல்லலாம். இந்திய வானிலை மையமும் இதை இரவு வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த சுழற்சியானது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 6 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நகர தொடங்கியிருக்கு. இது வடக்கு நோக்கி வந்து பார்த்திங்கன்னா நகர்ந்து நவம்பர் 29 இன்று காலை இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து பார்த்தாக்கா இது இருக்கும். பிறகு வடமேற்கு நோக்கி நகர்ந்து படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா இது வலுவிழக்கவும் இருக்குது. வலுவிழந்து இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து பார்த்திங்கன்னா மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிக துல்லியமாக தொடர்ந்து வடமேற்கு நோக்கி நகர்ந்து நவம்பர் 30ஆம் தேதி நாளை காலை காற்றின் வேகத்துடன் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கடலூர், புதுச்சேரி, மகாபலிபுரம் இடைப்பட்ட பகுதிகளில் கரையை கடக்க இருக்கிறது. இந்த நிகழ்வு கரையை கடக்கும்போது 45லிருந்து 55 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வந்து பார்த்திங்கன்னா வீசிக்கொண்டு மழை பெய்யக்கூடும். இது மிக துல்லியமாக எங்கே கரையை கடக்கும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது புதுச்சேரியில் கரையை கடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது கரையை கடந்து வந்து பார்த்திங்கன்னா இன்று அதாவது நாளை காலை இது கரையை கடந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது தமிழகத்தின் வழியாக வந்து பார்த்தாக்க இது பயணிக்கும் அரபிக்கடலை நோக்கி. இது டிசம்பர் 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடலுக்கு போகும். அது போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கனமழை பொடி வந்து பார்த்தாக்கா கொடுத்து கொண்டே போகுங்க. இப்போ எப்படி கடற்கரை ஓரத்தில் மழை கொடுக்க போகுதோ அதே போலேயே மழை வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். டிசம்பர் 1, 2 ஆகிய தேதிகளில் மிக கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்துக்கும். இது வலுவிழந்து இப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது நாளை காலை வந்து பார்த்திங்கன்னா இது கரையை கடக்கும். இது கரையை கடந்த பிறகு படிப்படியாக வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இது அரபிக்கடலுக்கு வந்து பார்த்தாக்க போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று 29 காலை முதல் தீவிர மழை தொடங்கி 30ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மிக கனமழை முதல் அதீத கனமழை வந்து பார்த்தாக்கா பொழியுங்க. மேலும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை முதல் மிக கனமழை வந்து பார்த்தாக்கா பொழிய இருக்கிறது. மேலும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பொழிய இருக்கிறது. நவம்பர் 30 சனிக்கிழமை நாளை குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் வந்து பார்த்திங்கன்னா காற்றுடன் அதீத கனமழை பொழிவு இருக்கும். அப்பொழுது நிகழ்வானது கரையை கடக்கும்போது காற்றுடன் அதீத கனமழை வந்து பார்த்திங்கன்னா மேற்கூறிய மாவட்டங்களில் கண்டிப்பாக பொழியும். மேலும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் நாளை. மேலும் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை மற்றும் கரூர் மாவட்டங்களிலும் நாளை கனமழைக்கு வந்து பார்த்தாக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலும் அதன் உள் மாவட்டங்களிலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலும் டிசம்பர் 1, 2 கனமழை முதல் மிக கனமழை வந்து பார்த்தாக்க பெய்யும். குறிப்பாக இந்த டிசம்பர் 1, 2 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், மதுரை மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை முதல் மிக கனமழைக்கு வந்து பார்த்தாக்க வாய்ப்பு இருக்கும் டிசம்பர் 1, 2 ஆகிய தேதிகளில். பிறகு இந்த மற்ற மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 1, 2 கண்டிப்பாக மழை இருக்கும். ஏன்னாக்கா இது கரையை வந்து பார்த்தாக்கா கடந்து இது அரபிக்கடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 2ஆம் தேதி போயிடும். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது கிழக்கு காற்றை வடகிழக்கு காற்றை வந்து பார்த்திங்கன்னா இழுக்கும். இது புல் எஃபெக்டால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து தமிழகத்தில் விட்டு விட்டு வந்து பார்த்தாக்கா மழை பொழிவு இருக்கும். உடனே நாளையோடு வந்து பார்த்தாக்கா மழை நின்று போயிடாது. உங்களுக்கு டிசம்பர் 2 வரை வந்து பார்த்தாக்கா மழை பொழியும் அனைத்து மாவட்டங்களிலும். குறிப்பாக டிசம்பர் 1, 2 மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் வந்து பார்த்தாக்கா மிக கனமழை வந்து பார்த்தாக்கா பொழியுங்க. வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கண்டிப்பாக தேவைங்க. ஏன்னா காற்று வீசும்போது மரங்கள் உடைந்து விழலாம். உணவு, மருந்து பொருட்கள் போன்ற அத்தியாவசியமான
அடிப்படை தேவைகளை போதுமான அளவு வந்து பார்த்தாக்கா நீங்கள் இருப்பு வச்சுக்கணும். மொபைல் ஃபோன்கள்லாம் நீங்கள் முழுமையாக வந்து பார்த்தாக்கா சார்ஜ் செய்து வைத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா மின்சாரம் தடைபடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. தங்கள் வாகனங்களை வந்து பார்த்திங்கன்னா வெள்ள நீர் சூழாமல் பாதுகாப்பாக நிறுத்தவும் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். 24 மணி நேர தொடர் கனமழை பொழிவு வந்து பார்த்தாக்கா இருக்குது. வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றையிலிருந்து நாளை நிகழ்வானது கரையை கடக்கும். கடந்த பிறகும் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு தொடரும். வட மாவட்டங்கள்லாம் கடந்த நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லாமல் வறண்ட வானிலையே வந்து பார்த்தாக்கா நிலவுச்சு. மிதமான மழை பொழிவாக வந்து பார்த்தாக்கா சில நேரங்களில் வந்து பார்த்தாக்கா இருந்தது. ஆனால் இன்றும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் சென்னையில் இருந்து நமக்கு கடலூர் வரை வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய வட மாவட்டங்களில் மழைப்பொழிவானது தேவைக்கு அதிகமான மழை வந்து பார்த்தாக்கா கிடைத்துவிடும். இது ஏரி குளங்களை நிரப்பும் ஒரு மழைப்பொழிவாக இருக்கும். ஒரு ஷார்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிக மழையை வந்து பார்த்தாக்கா கொடுக்க போகுது. இன்றைக்கி அதிகாலையில் வந்து பார்த்தாக்கா தொடங்கக்கூடிய மழை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளை முழுவதுமே வந்து பார்த்தாக்கா மழை பெய்து கொண்டு இருக்கும் இன்றையிலிருந்து. அதனால் சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா தாழ்வான பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ள நீர் சூழத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குங்க. அதனால் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களாம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இது அதி கனமழையை வந்து பார்த்தாக்கா கொடுக்கும். காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கிடக்கத்தால் இது நின்று மழையை வந்து பார்த்தாக்கா கொடுக்கும் இது. அதேபோல் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் நம்ம விழுப்புரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்லாம் வந்து பாருங்கள் நிறைய பேர் விவசாய பணியை வந்து பார்த்தாக்கா மேற்கொள்கிறாங்க. ஸோ அவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய விளைநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேங்காத அளவுக்கு வந்து பார்த்தாக்கா பார்த்துக்கணும். நம்ம வரப்பெல்லாம் வந்து பார்த்தாக்கா வெட்டி விட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேங்காத அளவுக்கு தண்ணியை வடிகால் வசதியை முறையாக வந்து பார்த்தாக்கா செய்து வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னாக்கா மழை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை பெய்யும். இந்த மழை பொழிவானது படிப்படியாக வந்து பார்த்தாக்கா மழை வந்து பார்த்தாக்கா தீவிரமடைய இருக்குது. அதனால் அதி கனமழை வந்து பார்த்தாக்கா மதியத்துக்கு மேலே பொழிய தொடங்கிடும். பாருங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் முதற்கொண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த நிகழ்வு மழையை கொடுக்கும். இது என்னக்கா இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் வந்து பார்த்தா கரையை கிடக்கு. ஒரு புயலாக கரையை கிடக்குன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் மழையை கொடுத்துட்டு போயிடும். இப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கிடக்கத்தால் இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்தாக்கா மழை கொடுக்கும். இது கரையை கடந்த பிறகு இது செயலிழக்கும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இது வந்து பார்த்திங்கன்னா செயலிழக்கும். பிறகு 30ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடற்கரையோர மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை படிப்படியாக வந்து பார்த்தாக்கா குறையறதுக்கு வாய்ப்பு உள்ளது. டிசம்பர் 2 வரை இந்த சுற்று மழை வந்து பார்த்தாக்கா நீடிக்க இருக்கிறது. அடுத்த சுற்று மழை வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா உருவாகுது. இது எந்த இடத்துலேருந்து வந்ததோ அதே இடத்துலையே வந்து பார்த்தாக்கா இதுவும் உருவாகுது. அந்த நிகழ்வு 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திற்கு பக்கத்தில் வந்து அடுத்த சுற்று மழைப்பொழிவு வந்து பார்த்தாக்கா தொடக்கிடும். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வட தமிழகம் புதுச்சேரி வழியாக வந்து பார்த்தாக்கா கரையை கிடக்குது. இப்போ அடுத்த வரக்கூடிய நிகழ்வு மத்திய தமிழகம், அதாவது டெல்டா வழியாக கரையை கிடக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு கனமழை, சிறப்பான ஒரு மழைப்பொழிவை வந்து கொடுக்க இருக்குது. டிசம்பர் 5 முதல் டிசம்பர் 10 வரை வந்து பார்க்க கொடுக்க இருக்குது. அடுத்து உருவாகக்கூடிய நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா பெரிய நிகழ்வுங்க. அந்த நிகழ்வு நமக்கு ஒரு புயல் நிகழ்வாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 13, 14 ஆகிய தேதிகளில் வந்து பார்த்தாக்கா உருவாகும். இந்த தேதியிலேருந்து உருவாகி அது 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து மழைப்பொழிவை தொடங்கிடும். அடுத்து டிசம்பர் 20, 22ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா இது மழைப்பொழிவு வந்து பார்த்தாக்கா தமிழகத்தில் கொடுக்கும். இது ஒரு புயல் நிகழ்வு. அது உருவாகி வரும்போது அது எந்த இடத்தை நோக்கி வருது என்றதை நம்ம வந்து பார்த்தாக்கா சொல்லலாம். ஆகவே நமக்கு டிசம்பர் மாதம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இருக்குது. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிகழ்வுகள், வலுவான நிகழ்வுகள் வந்து பார்த்தாக்கா இருக்குது. நமக்கு கிறிஸ்மஸ் டிசம்பர் 25 கிறிஸ்மஸுக்கு பிறகும் வந்து பார்த்திங்கன்னா காற்று சுழற்சியால் மழைப்பொழிவு வந்து பார்த்தாக்கா கிடைக்க இருக்குது. பொங்கல் வரை உங்களுக்கு மழைப்பொழிவு இருக்குது. அதனால் பெய்யாத இடங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை கிடைக்கும். ஸோ மழை இல்லையே, இப்போது இன்னும் சரியாக இது மழை பெய்யலைன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் வருத்தப்படவே தேவையில்லை. கண்டிப்பாக இந்த ஆண்டு அளவுக்கு அதிகமான மழைப்பொழிவு இருக்கும். ஆகவே விவசாய மக்கள் எமது வானிலையை அறிந்து விவசாய பணியை மேற்கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி.